ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் புதுசாக டேஸ்டியாக சைட் டிஷ்ஷே தேவையில்லாத சூப்பரான ஒரு டிஃபன் எப்படி பண்ணலான்றதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இட்லி தோசை மாவு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். நல்லா ஹெல்த்தியான டிஃபனும் கூட. இப்போ இந்த டிஃபன் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. இதில் ஒரு உருளைக்கிழங்கு வந்துட்டு தோல் எடுத்துட்டு நம்ம வந்து துருவி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி துருவி வச்சு பச்சை உருளைக்கிழங்குங்க, வேக வைக்கல. இதை வந்துட்டு துருவி எடுத்துக்கலாம். நான் சொல்கிற அளவு வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் டிஃபனுக்கு சரியாக இருக்குங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கலாங்க. நம்ம உப்புமாக்கு சேர்க்குறோம் இல்லைங்களா, அந்த ரவை தான். வறுத்ததாக இருந்தாலும் பரவாயில்ல, வறுக்காததாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இப்போ இது 3ஐயும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த 3 நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும். நான் சொல்கிற கப்புடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அப்படின்றது 1/4 லிட்டருடைய அளவு வந்து நான் சொல்கிறேங்க. அதில் 1/2 கப் 1/4 கப் அது மாதிரி நான் சொல்கிறேன். இது 3 நல்லா வந்து கலந்ததும் இப்போ இதில் வந்துட்டு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சட்டுன்னு மாவு இல்லை அப்படின்ற போது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா நீங்களே அடிக்கடி செய்வீங்க. நல்லா ஹெல்த்தியும் கூட. இப்போ இதை நல்லா வந்துட்டு கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். ஒரு கேரட்டை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 குடமிளகாயை வந்துட்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி இது கூட நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இதில் கோஸ் கூட நல்லா பொடியாக துருவி சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க வெஜிடபிள்ஸை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் சேர்க்கலைங்க, அதனால் மிளகாய் தூள் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அதாவது நம்ம வடை மாவுக்கெலாம் வந்து பிசைவோம் பார்த்தீங்களா, அந்த பதத்துக்கு இருக்கணும். பாருங்கள், இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்றா கலந்து வந்துருச்சு. பாருங்கள், நான் இப்போ கையில் எடுத்து காமிக்கிறேன். இந்த பதத்துக்கு உங்களுக்கு வந்துட்டு இந்த மாவு இருக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம வந்துட்டு சின்ன சின்னதாக பவுல்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் வந்து நம்ம ஊற்றி இதை வேக வைக்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி பவுல்ஸ்க்கு பதிலாக இட்லி தட்டில் கூட எண்ணெய் தடவி விட்டு அதில் கூட நீங்கள் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இந்த பவுல்ஸ் எல்லாத்துலேயும் எண்ணெய் தடவி விட்டுக்கிறேன். எண்ணெய் தடவி விட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒவ்வொரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து இந்த பவுல்ஸில் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த கிண்ணத்தில் ஊற்றி இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பவுல்ஸ்லையும் நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணியாச்சு. இப்போது இட்லி தட்டில் இதை வச்சு இட்லி பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இந்த இட்லி தட்டை வந்து இட்லி பாத்திரத்துக்குள்ளார வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதுக்குள்ளார இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதுங்க, அது நல்லா வெந்துடும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பாருங்கள், நடுவில் வந்து டூத் பிக்கோ அல்லது கத்தியோ விட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு 10 நிமிஷம் ஆச்சுங்க, இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா சைட்ஸில் இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக ஒட்டாமல் வந்துடும். பாருங்கள், அழகாக பவுல் ஷேப்பில் வந்திருக்கு. இப்போ பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. இதை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்லாங்க, நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். சாஸ் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்படியே. இதை வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக ஆக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு மேலே வந்துட்டு ஒரு கோட்டிங் கொடுத்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம், அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் வந்து வெயிட் லாஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இப்படியே சாப்பிட்டுக்கோங்க. ஃப்ரை பண்ணாமல் சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாங்க. அரிசி மாவு சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம்.
இந்த மாதிரி நம்ம ஒரு கோட்டிங் கொடுக்குறனால மேலே நல்லா கிறிஸ்பியாக வரும். அது மட்டும் இல்லாமல் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேனில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இன்றைக்கி நான் வந்துட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் அயர்ன் பேன் தாங்க. இது வந்து ப்ரீ சீசன்டு பேன். அதாவது நம்ம வாங்கி பழக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. இது வந்து அவங்களே பழக்கி வச்சுருப்பாங்க. நம்ம வாங்கின உடனேவே வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்துட்டு சிராஜ் குக்வேர் அப்படின்னு சொல்லி மேனுஃபேக்சரர்ஸாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட வாங்கின பேன் தாங்க இது. கேஸ்ட் அயர்ன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம். அவங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளார நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு இந்த அரிசி மாவு மசாலா கலந்த தண்ணியில் ஒரு 2 தடவை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம டிப் பண்ணி எடுத்ததை இதில் வச்சு நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம். 2 சைடும் நல்லா கிறிஸ்பியானதும் நம்ம எடுத்துடலாம். நம்ம சாதாரணமாகவே அயர்ன் பேன்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இரும்பு பாத்திரம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்ம வாங்கி பழக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரீ சீசன்டு நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ரைஸ்மே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாமினலான ப்ரைஸ் தாங்க இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். வாங்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். இவங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இவங்க வாட்ஸ்அப் மூலியமாகவே இவங்க வந்துட்டு சேல்ஸ் ஆர்டர் எடுத்துக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கே அனுப்பி வச்சுருவாங்க. ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம 2 சைடுமே நம்ம வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் சைட்லலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சைட்ஸில் கொஞ்சம் திருப்பி வச்சு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சைட்ஸில் வச்சுக்கலாம். அப்போ சைட்ஸும் நல்லா கிறிஸ்பி ஆயிரும். இப்போ எல்லா சைடுமே நல்லா மொறுன்னு நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சுங்க. இப்போ எல்லா சைடும் லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். சூப்பரான டேஸ்டியான டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், எல்லா சைடும் நல்லா வந்துட்டு கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். சூப்பரான டேஸ்டியான டிஃபன் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம இதை இப்படியே சாப்பிட்டுக்கலாங்க. அல்லது நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டொமேட்டோ சாஸோடு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா சுட சுட சாப்பிடும்போது வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. இதில் வெஜிடபிள்ஸும் நம்ம சேர்த்துருக்கனால ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.